மோடி, அமித்ஷா நடத்தும் ரோட் ஷோக்கள் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மாசு, தென்சென்னை தொகுதியில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தார். மோடி, அமித்ஷா பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் நடத்தும் ரோட் ஷோக்கள் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை என்று அவர் தெரிவித்தார். பொதுமக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு வரவேற்கிற அந்த சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாகவும் சிறப்பாகவும் 2019 தென்சென்னை என்பது அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தேர்தலாக அது இருந்தது. 2,62,223 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். 17வது நாடாளுமன்ற தேர்தல் தான் தென்சென்னையின் வரலாற்றில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது. ஆனால் இன்றைக்கு அதையும் கடந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சாதனைகள் இன்றைக்கு எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு புதிய வாக்காளர்களாக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாகவே திமுகவுக்கு வாக்களிப்பது, திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பது என்கின்ற வகையில் இன்றைக்கு பெரிய அளவில் எழுச்சி கூடியிருக்கிறது. எனவே நிச்சயம் வருகிற இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தென்சென்னையை பொறுத்தவரை 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியினை பெறவிருக்கிறது. ஆமா, இதுவரை இல்லாத அளவுக்கு தான் அவருடைய தேர்தல் பரப்புரையில் காலி இடங்களை பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நட்டாவாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் ஏன் நரேந்திர மோடியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ளப்படுகிற இடங்களிலெல்லாம் வெறும் ஷோவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தெரிந்தோ தெரியாமலேயோ ரோட் ஷோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஷோ காட்டுகிறார்கள் என்று சொல்வார்கள். ஷோ காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் எதுவும் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. இது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் யாருக்கு எழுச்சி இருக்கிறது, யாருக்கு இந்த எழுச்சி வாக்குகளாக மாறவிருக்கிறது என்கின்ற தகவல் எல்லாம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும்.